கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். இதனால ஒரு பெரிய சந்தோஷம். 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திலே உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம் எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வபலமுள்ள தேவனாய் கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வாக்கியம் எரேமியாவோட மாத்திரம் 32 முறை வருகிறது. கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் அதிகாரங்கள் உடையவர்களை சொல்லுகளை கேட்கிறோம். நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு நாம் பயப்படுகிறோம். அவர் சொல்லுவதை அப்படியே கேட்க வேண்டும், அப்படியே நடக்க வேண்டும், அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். தேவனாய் கர்த்தர் வேதத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கட்டாயமாய் செய்ய வேண்டும். அப்ப இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற இந்த வார்த்தை எரேமியா 32 முறை எச்சரிப்பாக வருகிறது. நம்மை திருத்தி அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அன்பான வார்த்தையோடு கூட கர்த்தர் நம்மை திருத்தி அமைத்து நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்தில், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிற வார்த்தை வழி எது என்று கேட்டு நாம் நடக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே ஆலோசனையை கேட்டு நாம் நடக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நாம் அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதாம்? எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நுறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொன்னால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். 2 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஒன்று, நம்முடைய வழியும், 2வது நம்முடைய கிரிகளையும் சீர்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள், நெறிமுறைப்படுத்துங்கள். நாம் கர்த்தருக்கு நேராய் நம்முடைய வழிகளை நாம் நேராக்க வேண்டும். நாம் நடக்கக்கூடிய பாதை கர்த்தருக்கு உகந்த பாதையாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வழிகளை சீர்படுத்தி நம்முடைய கிரிகளை சீர்படுத்தி நடப்போம் என்று சொன்னால் நாம் குடியிருக்கிற இந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். அதனால் தான் கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே நிபந்தனையோடு கூடிய வார்த்தையாய் காணப்படுகிறது. நாம் இதை செய்தால் கர்த்தர் நமக்கு இதை செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறபடி நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரிகளையும் சீர்படுத்துவோம். அப்பொழுது தேவன் நம்மை சமாதானத்தோடு கூட இந்த இடத்திலே குடியிருக்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய வழிகளையும் எங்களுடைய கிரிகளையும் நாங்கள் சீர்படுத்தி உம்முடைய
வழியிலே நடக்க கர்த்தருக்கு உதவி செய்வீராக. இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய போதனைகள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அதை நாங்கள் கேட்டு நடந்து உம்மை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தருக்கு உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் இடைப்பட்டு இந்த மாதம் முழுதும் கர்த்தர் அவர்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.